சந்தையடி ஐயா வைகுண்ட சுவாமி கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களை நிர்வாக குழுவினர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் அன்புடன் வரவேற்கின்றனர். புதிய அரசு பதவியேற்ற உடனேயே சர்ச்சையும் தொடங்கியிருக்கிறது. புதிய அரசு பதவியேற்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து வழக்கமாக முதலில் பாடப்படுவது மரபாக இருந்த நிலையில் அது மூன்றாவதாக இந்த முறை தமிழ்த்தாய் வாழ்த்து இசையமைக்கப்பட்டது. வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டு பிறகு தேசிய கீதம், பிறகு தமிழ்த்தாய் வாழ்த்தானது இசைக்கப்பட்டது. இந்நிலையில் அது சர்ச்சையாக மாறியிருக்கிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட இந்த அவலநிலை இல்லை என்று தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது திமுக. மேற்கு வங்கத்தில் பாஜக அரியணை ஏறிய போது அங்கு சுவேந்து அதிகாரி முதல்வராக பதவியேற்ற போது கூட அங்கு வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டி மரபுகளை சிதைத்து தமிழை அவமதிப்பதுதான் மாற்றமா என்ற ஒரு கேள்வியையும் திமுக எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது குறித்து திமுக தெரிவித்திருக்கக்கூடிய கண்டன கருத்துக்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. மரபுகளை சிதைத்து தமிழை அவமதிப்பதுதான் நீங்கள் சொன்ன மாற்றமா என்று திமுகவிடமிருந்து ஒரு கேள்வி வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில மேற்கு வங்கத்துல பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்ப பாஜக மேற்கு வங்கத்தில் அரியணை ஏறிய போது கூட அங்கே வந்தே மாதரம் ஒலிக்கவில்லை என்று திமுக கேள்வி எழுப்பியிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் தமிழகத்தில் மாற்றம் என்று வேடமிட்டு வந்தவர்கள் வந்தே மாதரம் தேசிய கீதத்துக்கு பிறகு தமிழர்களின் உயிர் மூச்சான தமிழ்த்தாய் வாழ்த்தை மூன்றாம் பட்சமாக நிறுத்தி தமிழ்த்தாயின் முகத்தில் கரியை பூசி இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திமுக முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. மரபுகளை சிதைத்து தமிழை அவமதிப்பதுதான் தமிழக வெற்றி கழகம் கூறிய மாற்றமா என்றும் திமுக தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பியிருப்பதை பார்க்க முடிகிறது. முதல் நாளிலேயே தமிழ்த்தாய்க்கு நேர்ந்த இந்த இழிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நேர்ந்த அவமானம் என்று தமிழ் வெற்றி கழகத்திற்கு இப்போ திமுக கிட்ட இருந்து ஒரு கேள்வி, ஒரு விமர்சனம், ஒரு கண்டனம் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பதவியேற்பு விழாவில் இசைக்கப்பட்டது சர்ச்சையாகி உள்ள நிலையில் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சந்தையடி ஐயா வைகுண்ட சுவாமி கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களை நிர்வாக குழுவினர் மற்றும் அறங்காவலர் குழுவினர் அன்புடன் வரவேற்கின்றனர்.